நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे பிடியுங்கள், இந்த அரங்கள் தங்கள் பொற்கரத்தில் பிடியுங்கள். என்னையும் இருக்கும் கௌரவர்களையும் கொன்று குவியுங்கள். பூண்டோடு பாண்டவர் கையால் மடிவதை விட பிதாமகரே, நாங்கள் அனைவரும் இன்று உங்கள் கையால் மடிகிறோம். பிடியுங்கள், பிடியுங்கள் இந்த வாளை. குத்தாதே, குத்தாதே, குத்தாதே. நிறுத்து துரியோதனா. இனிமேல் ஒரு சொல் கூட என்னால் தாங்க முடியாது. இதுவரை நீ பேசிய பேச்சுக்கள் முள்ளாக என் நெஞ்சில் பட்டு கிழிக்கிறது. பீஷ்மன் என்ற பெயரையே களங்கப்படுத்தி அவமான சின்னமாக்கி விட்டாயே, அசிங்கப்படுத்தி விட்டாயே. பட்ட அவமானத்தை நீக்க அந்த பாண்டவர் ரத்தத்தை நான் அர்ப்பணம் செய்து புனிதப்படுத்திக் கொள்ளுகிறேன். நான் கங்கையின் மைந்தன் பீஷ்மன் சபதம் செய்கிறேன். நான் கங்கையின் மைந்தன் பீஷ்மன் சபதம் செய்கிறேன். நான் கங்கையின் மைந்தன் பீஷ்மன் சபதம் செய்கிறேன். நான் பாண்டவர்கள் ஐவரையும் கொல்லுவேன். இந்த பூமியில் பாண்டவர் இல்லாமல் செய்வேன். அதுவும் என் கையால் செய்வேன். பாண்டவர் இல்லாமல் செய்வேன். பாண்டவர் இல்லாமல் செய்வேன். பாண்டவர் இல்லாமல் செய்வேன். என்ன சொல்கிறாய் சஞ்சயா? பிதாமகர் பீஷ்மர் சபதம் செய்தாரா? பாண்டவர்களை வதம் செய்வதற்கான சபதமா? இந்த அனைத்து உலகமும் உடையக்கூடியதே. பிதாமகர் பீஷ்மரின் சபதம் உடையவே உடையாது. ஒரு நாளும் உடையாது. இனிமேல் பாண்டவர் குலமே அழிந்துவிடும். அதோடு எனது இறந்து போன மைந்தர்களின் பழி உணர்ச்சியும் நிறைவேறிவிடும். நிச்சயம் நிறைவேறிவிடும். மதுசூதனா, மதுசூதனா, மதுசூதனா. என்ன விஷயம் பாஞ்சாலி?
ஏன் இப்படி வருகிறாய்? உனக்கு தெரியாதா கிருஷ்ணா, பீஷ்ம பிதாமகர் சபதம் செய்தது இந்த பூமியிலே பாண்டவர்கள் இல்லாமல் செய்வாராம். இனி என்னாகும் மாதவா? மாதவா, சிரிப்பா பதில்? பிதாமகர் பாண்டவர்களை ஒழிப்பதில் உறுதியாயிருக்கிறார். நீ இப்படி சிரிக்கலாமோ? நாளை தர்மத்தை அதர்மம் வீழ்த்தி விட்டால் அதில் உனக்கு இஷ்டமோ? பாஞ்சாலி, நீ பயப்படும் அளவுக்கு என்ன வந்தது? இப்போதே பிதாமகரை தடுத்து விடு மாதவா. பாண்டவர் இருக்கும் போதா? ஆம் கிருஷ்ணா, ஆம். இந்த மகாபாரத போர் கௌரவருக்கும் பாண்டவருக்கும் தான் நடக்கிறது. பின்னணியை ஆராயும் போது இது உண்மையாக கௌரவருக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கிறது. மாதவா, என் கணவர்கள் வெறும் பொம்மைகள் தான், பொம்மைகள். இல்லையா பிரபு? அட, என்ன இது? நான் நடத்தும் போரா இது? பாஞ்சாலி, ஒன்றும் அறியாத பெண்ணா நீ? இந்த போரில் ஆயுதம் ஏந்துவதில்லை என்று சபதம் செய்திருக்கிறேன். ஆம், ஆயுதம் இல்லாதவன். யார் சொன்னது நீ ஆயுதம் இல்லாதவன் என்று? நீ ஆயுதம் இல்லாதவன் இல்லை மாதவா. பஞ்ச பாண்டவர்கள் உன் ஆயுதங்கள். மன்னவர் யுதிஷ்டர் நீ முழக்குகின்ற சங்கு. அந்த சங்கை முழக்கி உன் சார்பிலே இந்த தர்ம யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தாய். மிக்க பீமன் உன்னுடைய கதை. அந்த கம்பீரை உன்னை மீறி ஏங்காது. உன் பார்த்தன் அர்ஜுனன், உன் சுதர்சன சக்கரம், உன் விரல் அதை சுழற்றுகிறது. இந்த ஆயுதம் எல்லாம் இருக்கையில் பொய்யேன் சொல்ல வேண்டும்? ஆயுதம் இல்லை என்று? சபாஷ் திரௌபதி, சபாஷ். முற்றும் என்னை உணர்ந்து கொண்டு விட்டாய். ஏ வாசுதேவா, சொன்னபடி பிதாமகர் சபதத்தை நிறைவேற்றி விட்டால் உனக்கு பிரியமான பாண்டவர் எனும் ஆயுதங்கள் அழிந்து விடாதா? அப்போது நீ ஆயுதம் இல்லாதவன் ஆவாய். அதோடு உனது இந்த கை, என்னுடைய நெற்றி சூன்யமாய் விடுமே மாதவா. திரௌபதி, எனக்கு காப்பு கயிறு கட்டினாய் அல்லவா? அன்புடன் கட்டிவிட்டு சந்தேகமும் படுவதோ, அதை சக்தியற்றதாக நினைப்பதோ, திறமையற்றது அண்ணன் கை என்று அலட்சியமாக நினைப்பவள் பிறகு ஏன் ரக்ஷை கட்டினாள்? அப்படி இல்லை மாதவா, இல்லை. அன்புள்ள என் தங்கையே, அண்ணன் இருக்கும் போது கவலை எதற்கு? வேதனையை கிள்ளிவிடு. பாண்டவருக்கு ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே ஆகாது பாண்டவருக்கு. பிதாமகர் இந்த உலகத்திலிருந்தே பாண்டவ குலத்தையே அழிப்பதாக சபதம் செய்துள்ளார். உண்மையாகவா? உண்மையாகவா மருகனே? பாராட்டுக்கள். பாராட்டுக்கள் அண்ணா, பாராட்டுக்கள். நீ எனக்கு பாராட்டுக்கள் சொல்லவில்லையே கர்ணா? உனக்கு சந்தோஷம் இல்லையா? மருகனே, அங்கராஜன் கர்ணன் இதற்காக வருந்துகிறார் போல் தோன்றுகிறது. இதற்காக நான் வருந்தவில்லை மாமா. பாண்டவர்கள் நிச்சயம் அழிவார்கள். நான் வருந்துவதற்கு காரணம், அர்ஜுனனை இனிமேல் நான் என் கைகளால் கொல்ல முடியாது. கவலை எதற்காக நண்பனே? பிதாமகரின் கையால் அந்த அர்ஜுனன் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் பிறகு இந்த உலகத்திலே உன்னை தவிர வில்வித்தையில் சிறந்தவர்கள் எவருமே இருக்க மாட்டார்கள். அதோடு வில்வித்தையில் தலை சிறந்தவனாக வேண்டும் என்ற உன்னுடைய லட்சியமும் நிறைவேறிவிடும். இல்லை மாமா, இல்லை இல்லை. தலை சிறந்த வில்வித்தை வீரனாக இருப்பதின் உண்மையான சந்தோஷம் எனக்கு எப்போது கிடைக்கும் என்றால், எப்போது நானே எனது பானத்தால் என்னுடைய விரோதியான அர்ஜுனனை வதம் செய்யும் போதுதான். ஆனால் பிதாமகர் பீஷ்மரின் கைகளால் விடப்பட்ட அம்பினால் இந்த புகழ் எனக்கு கிடைத்தால் அதனால் எனக்கு எந்த சந்தோஷமும் ஏற்படாது, எந்தவித சந்தோஷமும் ஏற்படாது.
இருந்தாலும் ஒரு நண்பனின் சந்தோஷத்தை விட எந்த சந்தோஷமும் பெரிதல்ல. எனவே இளவரசனே, நான் உன்னை பாராட்டுகிறேன். பாராட்டுக்கள். இல்லை கேசவா, இல்லை. என்னை கொல்ல வரும் யமனையும் எதிர்த்து நிற்க முடியும். வஜ்ராயுதத்துடன் வரும் இந்திரனையும் வழியிலே தடுக்க முடியும். கதை ஏந்தும் குபேரனையும் கவிழ்த்து விட முடியும். ஆனால் முடியாது, சபதம் எடுத்த பிதாமகரை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அவரோ ஐவர் பாண்டவரையும் அழிப்பதாக சபதம் எடுத்திருக்கிறார். பிதாமகரை யார் தடுப்பது? நான் என்ன சொல்ல? எப்படி விட்டில் பூச்சி தீயை நெருங்கி போய் செத்து விழுகிறதோ, அது பூச்சியின் ஆவல், இயல்பின் இலக்கு. அதை போலத்தான் யுத்த பூமியில் பிதாமகரை எதிர்க்கப் போவது தற்கொலைக்கு இணையானது. ஹே மதுசூதனா, என் பொருட்டு என் தம்பியர் அரண்மனை வாழ்வை இழக்கும்படி நேர்ந்தது. வாழ்வில் அமைதியும் வளமும் செல்வமும் துறக்கும்படி நேர்ந்தது. பாஞ்சாலிக்கு கௌரவர் சபையில் அவமானம் நேர்ந்தது. என் பொருட்டுதானே. என் தம்பியருக்கு வனவாசம் என்ற சிறைவாசம் வந்தது என் பொருட்டுதானே. பிதாமகர் பீஷ்மருக்கு பாண்டவரை கொல்லும் சபதம் எடுக்க நேர்ந்தது. விடு கேசவா, விடு. பாச தம்பிகள், பழகிய தோழர்கள், படை வீரர்கள், மாதவா, எனக்காக அவர்கள் ஏன் உயிரை விட வேண்டும்? கூடாது மாதவா, எனக்கு அது பிடிக்காது. ஹே கேசவா, நீதான் இதற்கு சாட்சி. நான் என்று என் 4 தம்பியரையும் என்னுடன் இருப்பவரையும் பந்தப்படுத்திய உறவிலிருந்து விடுவிக்கிறேன். வெறும் எனது நலத்திற்காக இனியும் என் தம்பியரை சாகடித்தல் சரியல்ல. மூத்தவன் எனக்காக மாதா குந்தியின் 2 மைந்தர்கள் இருந்தால் மாதவா, நான் அதற்கு என்ன செய்வேன்? தம்பியரை நம்பிவிட்டு பரலோகம் போய்விட்ட மாதா மாத்திரிக்கு என்ன பதில் சொல்வேன்? அந்த மாதாவின் 2 மைந்தர்களை பொய்யாக்கி பிணமாக்க எனக்கு என்ன தகுதி? இத்தனை பயங்கர இழப்புகளை தாங்குகின்ற சக்தி இப்போது எனக்கில்லை கேசவா, இப்போது எனக்கில்லை. மடிவதானால் நான் மட்டும் மடிவேன். மடிவதற்கு நாங்கள் விட்டால் தானே அண்ணா? யுத்த பூமியில் எவனுடைய நிழலும் உங்களை நெருங்கவே கூடாது. நெருங்கினால் ஒழித்து விடுவேன். நாங்கள் 4 இருக்கையில் அந்த யமனும் கூட உங்களை கவர்ந்து செல்ல அணுக முடியாது. ஆம் தர்மண்ணா, தம்பியர் நாங்கள் இருக்க தங்களுக்கு எதுவாவது நேர்ந்தால் 4 மரணத்தை நாடுவோம். அப்படி சாவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அண்ணா. பாண்டவர் அனாதையாக கூடாது. தெரிந்ததா தர்மண்ணா? இவர்கள் உங்களுக்கு சிறியவர்கள், அறிவுரை தர பெரியவர்கள் ஆகிறார்கள். தாம் இருப்பதற்காக தம் உயிர்களையும் அர்ப்பணிக்க உவக்கிறார்கள். ஆனால் தாமென்று சின்னதொரு எண்ணத்தை நியாயப்படுத்துகிறீர்கள். மரணத்தை வாவென்கிறீர்கள். இது தமது பங்கில் நெஞ்சார்ந்த நேசத்துக்கு கிடைத்த அவமானங்கள், தாம் கொண்ட லட்சியங்களுக்கு அவமானங்கள். தாம் அறியாததா? தமது 4 தம்பியரையும் மரணத்தின் பிடியிலிருந்து ஒதுக்கிவிட மரணத்தை உங்களிடம் அழைக்க முயன்று பார்க்கிறீர்கள். தவறு தர்மண்ணா. இப்படி செய்வதால் தாம் தம்பியர் பாண்டவர்களை சமுதாய கடமையிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள். இந்த கடமை என்பது தம்பியருக்கும் உண்டு. இதை மறப்பது தங்களுக்கு உகந்ததல்ல. மாதவா, நான் மூத்தவன் என்பதால் எனது அன்பு தம்பியர் 4 உயிரை காக்கும் பொறுப்பு எனக்கு உண்டு அல்லவா? மூத்தவரே, இது இயல்புதான். கூட பிறந்தவர்கள் வாடக்கூடாது என்று தாங்கள் நினைப்பது. மனதில் குழப்பம் எதற்கு? நாளை யுத்த பூமியில் மரணமாய் இவர்களை வரவேற்கப் போகிறது. எனக்கு பயமல்ல, பாதுகாப்பு உணர்வினால் பீஷ்மரின் பலம் அறிந்துதான் எப்படி எதிர்கொள்வது சக்தி இல்லையே கேசவா. ஏன் ஒன்றிருக்கிறது மூத்தவரே. சாதாரணமாக மனிதனுக்கு புத்தியிலும் மிக்க சஸ்திரமும் இல்லை, அஸ்திரமும் இல்லை. அதை மனிதன் பக்குவமாக எடுத்து நன்கு பயன்படுத்தினால் அந்த அறிவுக்கு ஈடான சஸ்திரங்கள் இல்லை அதை எதிர்த்து நிற்க. என்றால் அதற்கு
முன்பே உபாயம் யோசித்திருக்கிறேன். அந்த உபாயம்? உபாயம் இருக்கட்டும், என்னை நம்புங்கள். சமயம் வரும் அப்போது நானே சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 யார்? வணக்கம் பிதாமகரே. சௌபாக்கியம் பெறுக. யாரம்மா நீ? இரவு நேரத்தில் அழுது கொண்டே என்னை பார்க்க வந்ததே? பிதாமகரே, நான் ஒரு சுமங்கலி பெண். என் புருஷன் இந்த பாரத யுத்தத்தில் ஒரு வீரர். மனைவி என்ற முறையில் அவர் நலனுக்காக தம்மிடத்தில் நல்வாழ்த்து பெற வந்தேன். யுத்தம் என்பது ஒரு கௌரவ பிரச்சனை தானே. சத்திரியன் மனைவி இது பற்றி நன்கு அறிவாள். ஆக மடிவதற்கு முன்பே மரணத்திற்காக அழமாட்டாள். பிதாமகரே, ஒரு பெண் விதியின் வசத்தால் விதவையாகிவிட்டால் அதனால் தன் புருஷன் நலமோடு நீண்ட ஆயுளோடு இருக்க பிரார்த்தனை செய்கிறாள். அது அமைதியை தருகிறது, துயரமில்லாமல் செய்கிறது. பெண்ணே, அதற்கு என்னிடம் ஏன் வந்தாய்? இது தொடர்பாக நான் என்ன செய்ய? பிதாமகரே, தமது வாக்கிலே சரஸ்வதியின் அருள் இருக்கிறது. ஆகையால் தங்களுடைய வாக்கு பலிக்காமல் இருக்காது. எனக்கு ஒரு மகா புருஷன் தான் இதை சொன்னார். நான் தங்களை பார்த்து விட்டால் வாழ்த்துவீர்கள் என்றார். எனது உள்ளுணர்வும் சொல்கிறது பிதாமகரே, இன்று தாம் என்னை நீண்ட சௌபாகியவதியாக இரு என்று ஆசீர்வதித்தால் என்னுடைய புருஷன் யுத்த பூமியிலிருந்து நலமோடு திரும்பி வருவார். பிதாமகரே, இது சிக்கலான நேரம். அவர் வீடு திரும்பி வந்து விட்டால் நிச்சயம் போரிடுவார். மனைவி நான் அவருக்கு நல்வாழ்வு கோருகிறேன். ஆகையால் தாம் எனக்கு ஆசி வழங்கி அருளுங்கள். பிதாமகரே, ஒரு சுமங்கலியின் குங்குமத்தை காப்பாற்றுங்கள். மடிப்பிச்சையிட்டு என் குங்குமத்தை என் கணவரை காப்பாற்றுவதற்கு வாழ்த்தி அருளுங்கள் பிதாமகரே, வாழ்த்தி அருளுங்கள். என் இறைவா, என் கையில் எதுவும் இல்லை. எல்லாம் உள்ளவன் நீதான். என் வாக்கிலே நீ வந்து இரு. இந்த பெண்ணின் கோரிக்கையை நீ நிறைவேற்று. பிதாமகரே, அருள் வழங்குங்கள். சௌபாக்கியவதியாக வாழ்க.
திரௌபதியா? ஆம் பிதாமகரே, தமது பேரன் மனைவி. தாங்கள் இப்போது சௌபாகியவதியாக இரு என்று வாழ்த்தினீர்களே. பூமியிலே பாண்டவர்கள் இல்லாமல் செய்வதற்கு தாங்கள் சபதம் எடுத்தபடியால் இனிமேல் எனது கணவன்மார்களை எந்த முறையிலும் கொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை. என்ன திரௌபதி, உன் கணவர்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எதுவும் நீ செய்ய உரிமை உண்டு. ஆனால் உன்னை பற்றி சொல்லிக் கொள்ளாமல் என் சபதத்தை முறியடிப்பதற்கு என்னை தர்ம சங்கடத்தில் சிக்க வைத்தாயே. மன்னியுங்கள் பிதாமகரே. பெரியவர் உங்களை தமது பேரன்களை கொல்லும் பாவத்திலிருந்து காப்பாற்றினேன். அதெல்லாம் சரி. இந்த மட்டும் நல்லது செய்தாய். என் பேரன்கள் என் பானத்தால் இறந்திருந்தால் நான் போய் சேரும் வரை என் மனதிலே ஒரு சுமை இருந்திருக்கும். பிதாமகரே, தாம் என்னை இப்படி செய்ததற்காக பாராட்டுவீர்கள் இல்லையா? இல்லை, உனக்கு பாராட்டு இல்லை. இப்படியெல்லாம் செய்து வா என்று சொல்லும் விவேகமும் உன்னுடையதல்ல. இந்த வழியை உனக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சொல்லியிருப்பார். ஆம், தாங்கள் சொன்னது சரிதான் பிதாமகரே. வணக்கம் பிதாமகரே. நலமோடு வாழ்க. வணக்கம் இறைவா. வாருங்கள். ஆசனத்தில் அமருங்கள் பிரபு. பிதாமகரே, பாஞ்சாலிக்கு இப்படி ஒரு அறிவுரையை ஸ்ரீகிருஷ்ணன் தான் தந்தார். எனக்கு தெரியாதா? உமது எளிய பக்தனுக்கு அன்பு பேரன்களை கொன்றார் என்ற பாவத்தில் இருந்து காப்பாற்றுவீர்கள் என்று. தமக்கு என் நன்றி பிரபு. பிதாமகரே, பொதுவாக விதிப்படி நடப்பது அதுவே நடக்கிறது. நடக்கக் கூடாதது நடப்பதில்லை. இல்லை பிரபு, உங்கள் பக்தன் உங்களை உணர்ந்து கொண்டேன். உண்மையான உங்கள் லீலைகளை காட்டுகிறீர்கள். பொங்கிய உணர்ச்சியில் சபதம் செய்தேன். தம்மை பாரத யுத்தத்தில் ஆயுதம் ஏந்துபடி நான் செய்வேன் என்று. என்னால் செய்ய முடியவில்லை, செய்யவும் முடியாது. பிரபு, நீங்களாகவே சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்து பீஷ்மரின் கௌரவத்தை காத்தீர்கள். அதை நம்புகிறேன் பிரபு. உலகில் பாண்டவர் இல்லாமல் செய்கிறேன் என்ற சபதத்தை, சௌபாக்கியவதியாய் இரு என்று பாஞ்சாலிக்கு தந்த ஆசீர்வாதத்தை காப்பீர்கள் என்று. இல்லை பிதாமகா, மற்றவருக்கு என் உதவி என்பது வேறு வழியே இல்லாத போதுதான். முற்றும் நான் உணர்ந்தவன். இந்த பிரச்சனைக்கு தீர்வு தம் கையில்தான். இந்த பிரச்சனையில் உங்கள் பாண்டவருக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆகையால் பாண்டவருக்கு மூத்தவர் என்ற நிலையில் இதற்கு பதில் தர வேண்டிய அதிகாரங்கள் தம்முடையது. மேலும் தர்மராஜனுக்கும் தாங்கள் பாண்டவரின் வெற்றிக்காக ஒரு வழி சொல்வதாக வாக்கும் தந்திருக்கிறீர்கள். விளங்கிவிட்டது பிரபு, புரிந்துவிட்டது உங்கள் பேச்சு. இன்று நான் தர்மராஜனுக்கு பாண்டவரின் வெற்றிக்குரிய வழியை சொல்லுகிறேன். என் சபதத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறேன். பாஞ்சாலிக்கு வழங்கிய ஆசீர்வாதமும் பழுதின்றி பலிக்க செய்கிறேன். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே உபாயம். அது என்ன உபாயம் பிதாமகரே? சொல்கிறேன். மேலும் இது தொடர்பாக பாண்டவர்கள் எல்லாம் தர வேண்டும் ஒத்துழைப்பு.
ஐவரும் உங்களுக்கு கட்டுப்படுகிறோம். அப்படியே கட்டுப்படுகிறோம். நாங்கள் கட்டுப்படுகிறோம். ஆம். அப்படியானால் உறுதி கூறுங்கள், நான் சொன்னது போல செய்வோம் என்று. நாங்கள் சபதம் செய்கிறோம். சொன்னபடி செய்கிறோம். அப்படியே செய்கிறோம். ஆம், சபதம் செய்கிறோம். நாளை யுத்த பூமியிலே எப்படிப்பட்ட நிலையிலும் நான் உக்கிரமாக போராடுவேன் என்பதை தெரிவித்து விடுகிறேன். அர்ஜுனன் போரில் என்னை கொல்வான். அவனுக்கு நீங்கள் எல்லாம் உதவுங்கள். இல்லை பிதாமகரே, இல்லை. இல்லை பிதாமகரே, இல்லை. முடியாது என்னால். பிதாமகரே, முடியாது என்னால். முடியாது என்னால். அர்ஜுனா, முடியாது என்று நீ சொல்லவே கூடாது. உறுதிமொழி தந்திருக்கிறாய் எனக்கு. அதோடு என் ஆணையும் அதுவே. அதை செய்துவிடு. பிதாமகரே, தாம் கடினமான பரீட்சை வைக்கிறீர்கள் பார்த்தனுக்கு. பேரனே, விதி நம்மை வைத்து விளையாடுகின்றது. அமைதி இல்லாத என் வாழ்க்கை. அமைதி என்பது எனக்கு மரணம்தான். மரணம் அமைதியையும் தரும், அது ஓய்வும் தரும். இங்கிருக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதையெல்லாம் அறிவார். ஏனெனில் உங்களைத் தவிர இந்த பீஷ்மனை கொல்ல யாராலும் முடியாது. பீஷ்மன் சபதம் செய்தேன், தரணியில் பாண்டவர் இல்லாமல் செய்வேன் அல்லது என்னை மாய்த்துக் கொள்வேன் என்று. இப்போது என் உயிரை விடுவதற்கு மாற்று வழி காண முடியாது என்னால். நீ ஒரு கௌரவமுள்ள எதிரிக்கு தேவைப்படும் அமைதியை தர முடியாதா? மன்னியுங்கள் பிதாமகரே. அர்ஜுனா, இப்படி நீ அழுவது அழகல்ல. என் சபதத்தை நான் நிறைவேற்றிக் கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்துவிடு. யுத்த பூமியில் பீஷ்மன் தன் சத்திரிய தர்மத்தை விட்டுக் கொடுக்கவே மாட்டான். பிதாமகரே, பாஞ்சாலியை சௌபாக்கியவதியாக இரு என்று வாழ்த்தி இருக்கிறேன். அதோடு பாண்டவர் ஐவரும் என் சொற்படி நடப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீர்கள். ஏன் நான் வழங்கிய வாழ்த்தை சீர்கெடுக்க நினைப்பதோ? பீஷ்மன் உனக்கு தன்னை கொல்ல ஆணையிட்டிருக்கிறார். உன் பிதாமகரின் ஆணையை மீறி நடப்பாயோ? பீஷ்மனை கொல்ல தயக்கம் காட்டுவதில் எந்த பயன் இல்லை அர்ஜுனா. மரணம் நெருங்கிவிட்டது எனக்கு. உண்மைகள் உனக்கு தெரியும். நான் விரும்பும் போதுதான் எனக்கு மரணம் என்பது. சபதத்திற்கு நான் ஏற்றம் தந்திட அர்ப்பணிப்பேன் என் உயிரையும். பீஷ்மனின் பிரதிஜை இது. நான் போரில் பாண்டவரை கொல்வேன் அல்லது பீஷ்மன் செத்து மடிவேன். பார்த்தா, உனக்கு வாக்களித்தேன். இறுதி விருப்பத்தை சொன்னேன். நான் உன்பானத்தால் மடிய விரும்புகிறேன். நினைவிருக்கட்டும், நாளை என் இறுதி விருப்பத்தை முடித்துவிடு. அது எப்படி முடியும் பிதாமகரே? முடியக்கூடியது. ஒரு பெண்ணால் முடியும் இது. இந்த பிரச்சனை ஒரு பெண்ணால் தான் முடிய வேண்டும். ஒரு பெண்ணால் தீருமா பிரச்சனை? அது எப்படி? தரணியில் பாண்டவர்கள் இல்லாமல் செய்வேன் என்பது என் சபதம். யுத்த பூமியில் நான் வெகு உக்கிரமாக செயல்படுவேன். ஆனால் ஒரு பெண்ணின் முன்னால் நான் அஸ்திரம் எடுக்க மாட்டேன். ஒரு பெண் நான் குறிவைக்கும் போது பார்த்துவிட்டால் அஸ்திரத்தை பின்வாங்கிக் கொள்வேன். உனக்கு வாய்ப்பு அதுதான் அர்ஜுனா. உன் தாக்குதலில் உன் பாணங்களால் என் உடலை சல்லடியாக துளைத்துவிடு. மன்னிக்க வேண்டும் பிதாமகரே. எந்த பெண் தான் உங்கள் முன் நிற்பாள் பிதாமகரே? தினம் வருகிறாள் உங்கள் பார்வையில் ஆணாக. அவனுக்கு சிகண்டி என்று பெயர். அவனை நான் பெண் என்கிறேன். அவனை நான் சிகண்டினி என்கிறேன்.
நினைவிருக்கிறதா? சிகண்டினி என்ற ஒரு பெண் பிறவி எடுத்தாள். அவளே பிறகு யக்ஷனின் உதவியால் ஆணாக மாறினாள். ஆகையால் அர்ஜுனா, நீ சிகண்டியை உன் கவசமாக வைத்தால் நான் என் ஆயுதத்தை கீழே போடுவேன். பிறகு நீ என்னை கொன்றுவிடலாம். பிதாமகரே, பேசாதே அர்ஜுனா. இன்னமும் தயங்குவது உனக்கு அழகல்ல. சொன்னபடி என்னை கொன்றுவிடு. போதும் பிதாமகரே, போதும், நிறுத்துங்கள். போதும் பிதாமகரே, பிதாமகரே. என்னை கொல்வதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லை பேரனே. பீஷ்மரின் மரணத்தால் நீண்டதொரு போரை முடிக்கலாம் நீ. பீஷ்மரின் மரணத்தால் அன்பு சகோதரர்களுக்கு அமைதி தரலாம் நீ. பீஷ்மரின் மரணத்தால் அதர்மத்தின் ஆளுமையை முடிக்கலாம் நீ. அதோடு பீஷ்மரின் மரணத்தால் அன்று நடந்த அவலத்திற்கு முடிவுரை எழுதலாம் நீ. சூதாடும் மன்றத்திலே நான் சும்மா இருந்த குற்றத்திற்கு. ஏ பாசமிக்கவனே, பந்தத்தை உதறி தள்ளிவிடு, வென்றுவிடு. பிதாமகரே. அர்ஜுனா, என் வாழ்த்துக்கள் எப்போதும் உனக்குத்தான். நீடோடி வாழ்க. பிதாமகர் பாண்டவர்களை வதம் செய்வதாக சபதம் எடுத்துக் கொண்டது உண்மைதான். இருந்தும் அதை விரைவாக நிறைவேற்றுவதற்காக அதற்கேற்றபடி யுத்த முறைகளை நாமும் உருவாக்க வேண்டும். ஆம் மருகனே, ஏனென்றால் இந்த யுத்தம் மற்றும் யுத்தத்தின் மிகப்பெரிய ஆயுதம் திட்டம், அதோடு சாமர்த்தியமும் வேண்டும். இந்த ஆயுதங்களோடு யுத்தம் செய்வதற்கு முன்னால் திட்டம் தீட்டுவது மிக அவசியம். அப்படி என்றால் தாமே தம்முடைய கூர்மையான அறிவால் சொல்லுங்கள், நாளை நாம் யுத்தத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று. மருகனே, என் திட்டப்படி நம் பிதாமகர் இந்த யுத்தத்தில் முதலில் அர்ஜுனனை எதிர்க்க வேண்டும். அவனை கொன்றுவிட்டால் பிறகு அந்த 4 பாண்டவர்களையும் மேலே அனுப்புவது மிகவும் எளிமை. இல்லை மாமா, இல்லை. அந்த அர்ஜுனன் முதலில் பிதாமகரிடம் மோதினால் பிறகு இந்த யுத்தம் வளர்ந்து கொண்டே போகும். ஏனென்றால் அர்ஜுனன் என்ற பாண்டவனால் தான் பிதாமகரின் புயல் போன்ற அம்பினை தடுக்க முடியும். பிதாமகர் அவ்வாறு முதலிலேயே யுத்தத்தில் மூழ்கிவிட்டால் பிறகு மற்ற அனைத்து பாண்டவரும் கௌரவ சேனையை போரிட்டு அழித்து விடுவார்கள். மாமா, கர்ணன் சரியாக சொல்கிறான். இதனால் நம்முடைய அநேக கௌரவ வீரர்கள் நிச்சயம் மடிந்து விடுவார்கள். எனவே இந்த யுத்தத்தை விரைவிலேயே முடிப்பதற்காக நாம் வழி செய்தாக வேண்டும். முதலில் பிதாமகரும் அர்ஜுனனும் மோதுவதற்கு முன்னால் மற்ற பாண்டவர்களை ஒவ்வொன்றாக பிதாமகரின் கைகளால் மேலே அனுப்பிவிடலாம். எனவே மாமா, நாளை யுத்த பூமியிலே இந்த யுத்த முறையையே பின்பற்றுவோம். நாளை யுத்த பூமியிலே நம்முடைய மிகச்சிறந்த வீரன் அர்ஜுனன் பிதாமகரை நோக்கி செல்வதை தடுத்து விடுவான். நாமும் பிதாமகரையும் அர்ஜுனனையும் ஒருவருக்கொருவர் அருகே வரவிட மாட்டோம். சஞ்சயா, இன்று யுத்தம் தொடங்குவதற்கு ஏன் இவ்வளவு நேரமாகிறது? மன்னா, அப்படி ஒன்றும் இல்லையே. ஆனால் இன்று தாம் அதிகமான சந்தோஷத்துடன் இருக்கிறீர்கள். அதோடு தாம் இன்று சற்று முன்னாலேயே வந்துவிட்டீர்கள். எனவே தமக்கு நேரமாகிவிட்டது போல் தோன்றுகிறது. அதாவது இப்போது யுத்தம் தொடங்கத்தான் போகிறது.
இல்லை சஞ்சயா, இல்லை. என்னை பொறுத்தவரை இன்று யுத்தமே நடக்காது. பாண்டவர்கள் யுத்தம் செய்ய மாட்டார்கள். ஏன் மன்னா? பிதாமகர் நேற்று பாண்டவ குலத்தை அழிப்பதாக எடுத்துக்கொண்ட அந்த சபதத்தை உடனே அங்குள்ள ஒற்றர்கள் அதை பாண்டவரிடத்தில் சொல்லி இருப்பார்கள். எனவே அவர்கள் பிதாமகரிடம் யுத்தம் செய்வதற்கு பதிலாக அவரிடம் மன்னிப்பு வேண்டி யாச்சிப்பார்கள். என்னுடைய சகோதரன் மகன் மிகவும் இரக்கமுள்ளவன் தான். தன்னுடைய பாசமுள்ள தாத்தாவை கொல்ல மாட்டான். மன்னா, இது அனைத்தும் தங்களுடைய கற்பனைதான். தமது மனதிலே தோன்றும் ஆசை இது. எனவே தாம் இந்த யுத்தத்திலே கௌரவர்கள் போர் புரியாமலே ஜெயிக்க எண்ணுகிறீர்கள். இதனால் தம்முடைய கௌரவர்களுக்கு எந்த விதத்திலும் நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்காக. இருந்தும் தம்முடைய ஆசைக்கு விரோதமாக யுத்தம் இப்போது தொடங்கவிருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் சங்கை முழங்குவதற்காக தன் சங்கை எடுத்து விட்டார். ஆக்கிரமியுங்கள்! கவனித்தாயா பார்த்தா? யுத்தம் தொடங்கியதுமே பிதாமகர் ஆவேசமாக போர் புரியத் தொடங்கிவிட்டார். அதோடு அங்குமிங்குமாக பாணத்தை விடுகிறார். ஏனென்றால் அவருடைய கண்கள் தன்னுடைய இலக்கை நோக்கி இல்லை. ஆமாம் பார்த்தா, அவருடைய கண்கள் இன்று உன்னுடைய ரதத்தை தான் எதிர்பார்க்கிறது. அவருடைய உடல் உன்னுடைய பாணத்தை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. புரிகிறது கேசவா. இன்று அந்த வேதனைக்குரிய நேரம் வந்துவிட்டது. இது வராமல் இருக்கத்தான் இன்று வரை தடுத்துக் கொண்டிருந்தேன். கேசவா, என்னை நம்முடைய பிதாமகருக்கு முன்னால் கொண்டு செல். மாமா, துச்சேதனா, மகா சல்லியரே, இப்போது நாம் நேற்று முதலில் முடிவெடுக்கப்பட்ட யுத்த முறைப்படி அர்ஜுனனை நாம் எப்படியாவது தடுக்க வேண்டும். எந்த ஒரு நிலைமையிலும் அவன் பிதாமகரை நோக்கி போவதை நாம் தடுத்தே ஆக வேண்டும். பிதாமகருக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் நடப்பதற்கு முன்னால் மற்ற 4 பாண்டவர்களை வதம் செய்வது அதைவிட அவசியமாகும். எனவே செல்லுங்கள், சென்று அர்ஜுனனை சுற்றி அவன் பாதையை மறியுங்கள். செல்லுங்கள். உடனே போகிறேன் முருகனே, செல். தங்கள் ஆணைப்படியா அண்ணா. செல் தேரோட்டி. செல் தேரோட்டி. செல் தேரோட்டி. ஆச்சாரியரே, பிதாமகர் பீஷ்மர் பாண்டவ குலத்தையே அழிப்பதாக சபதம் செய்திருக்கிறார். அதற்காக பாண்டவர்கள் ஏதாவது சூழ்ச்சி செய்வார்கள். எனவே நான் தங்களை வேண்டிக் கொள்கிறேன், பிதாமகருக்கு பாதுகாப்பு தாருங்கள். பிதாமகர் தனியாக இந்த பூமியிலே தன் சபதத்தை நிறைவேற்றுவார். அவருக்கு எவர் ஒருவரின் உதவியும் தேவையில்லை. இது எமக்கும் தெரியும் ஆச்சாரியரே. நம் பிதாமகருக்கு எவருடைய உதவியும் தேவையில்லை என்று இருந்தும் நமது தரப்பிலிருந்து அவருடைய பாதுகாப்பில் எந்த குறையும் வைக்க கூடாது.
எதிரியை எதிரியாக பார்க்க வேண்டும் ஆச்சாரியரே. இதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். தாம் சரியாக சொன்னீர்கள் இளவரசே. நாங்கள் தமது யுத்த முறையை நிச்சயமாக பின்பற்றுவோம். செல் தேரோட்டி. செல் தேரோட்டி. பார்த்தா, துரியோதனன் சூழ்ச்சியை புரிந்து கொள். திட்டமிட்டு பிதாமகர் அருகிலே நெருங்க விடாமல் செய்கிறான். தெரியும் கேசவா, இந்த மூவருடன் நான் போரிட்டுக் கொண்டிருந்தால் பிதாமகர் போட்ட சபதம் படியேதான் நடக்க வாய்ப்பாகிவிடும். அது ஆகையால் இதை கடந்து மாதவா என் ரதத்தை பிதாமகருக்கு முன்னால் நிறுத்து. சரி பார்த்தா. அர்ஜுனா, ஆற்றல் இருக்கிறதோ? அழுது அழுது வலிமையை குறைத்துக் கொண்டாய். திறமை இருந்தால் இங்கே காட்டு. மாமனே, தேர் இங்கு நோக்கி வருகிறது. வாங்கி கட்டிக்கொள்ளப் போகிறார். மேலே செல்ல விடமாட்டேன் அர்ஜுனா. அர்ஜுனா, சத்திரிய வீரன் சுத்த வீரன் அறைக்கூவலை ஏற்காமல் இருக்க மாட்டான். கோலை போல் ஓடுவதோ? யோசனை என்ன அர்ஜுனா? என்னுடன் எதிர்த்து போராடு. மருகனே, உலக மகாவில்லாளன் அர்ஜுனன் திறமை இருந்தும் அறைக்கூவலுக்கு பயந்து பதுகி பின்னோக்கி செல்கிறான். அர்ஜுனா, என்னுடன் வந்து போராடு. அர்ஜுனா, அறைக்கூவல் விடுக்கிறோம், எதிர்க்கவா? துணிந்து போராடு. எம்முடன் யுத்தம் செய்ய அறை கூகிறோம் அர்ஜுனா. எம்முடன் யுத்தம் செய்யவா? வா மருகனே, வா. பார்க்கலாம் இவர்களை. வாசுதேவா, தேரை சற்று நிறுத்து. ஏ அர்ஜுனா, அவர்கள் பிதாமகரிடமிருந்து உன்னை ஒதுக்கி நிறுத்த ஆத்திரப்படுத்த தூண்டுகிறார். உனக்கு ஆத்திரம் கூடாது. அதோ பார், பிதாமகரின் ஆவேச போராட்டம். மன்னித்து விடு கேசவா, அவர்கள் என்னை அரைக்கூவி அழைக்கிறார்கள். நான் ஒரு சத்திரியன் என்ற முறையில் இந்த தலைகணம் பிடித்தவர்களை முதலில் அழித்துவிட்டு பிறகு பிதாமகரிடம் செல்கிறேன். அர்ஜுனா, ஒவ்வொரு கணமும் விலைமிக்கது. இப்படி அம்பு செலுத்திக் கொண்டே இங்கே இருந்தால் பிதாமகருக்கு அவர் சபதத்தை நிறைவேற்றிக் கொள்ள நல்ல வாய்ப்பாகும். சரி கேசவா. தேரோட்டி, அர்ஜுனா,
துச்சாதனா, இப்போதும் கூட இதே இடத்தில் உன் தலையை தட்டி உருட்டி இருக்க முடியும். இதே கணத்தில் உன்னை யமலோகம் அனுப்ப முடியும். முன்னரே எனக்கு மூத்தவர் பீமன்னா உன் கரைப்பட்ட கையை உடைப்பேன் என்று சபதமிட்டிருக்கிறார். ஆகையால் உன்னை உயிரோடு விடுகிறேன். ஏ கேசவா, என் தேரை பிதாமகரின் முன்னால் நிறுத்து. கிருபாச்சாரியரே, தாம் பார்த்தீர்களா? அர்ஜுனன் வீரத்தோடு யுத்தம் செய்கிறான். அர்ஜுனன் என்று சிறந்த வீரனாக யுத்தம் செய்வதை பார்த்தால் இன்று அர்ஜுனன் சூரியன் மறைவதற்கு முன்னால் இந்த யுத்தத்தை முடித்து விடுவான் போல் தோன்றுகிறது. நேற்று வரை அர்ஜுனன் பலவீனமாக இருந்தான். அவன் வலிமையற்றவன் போல் போர் புரிந்தான். அவனுக்கு பானம் விடுவதை மறந்து விட்டது போல் தோன்றியது. ஆனால் இன்று திடீரென்று பெரிய மாறுதல் ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்து பெருமைப்படுவதும் ஆச்சரியப்படுவதும் உண்மைதான். ஆனால் ஆச்சாரியரே, தங்களுடைய சிஷ்யனுக்கு கற்றுத்தந்த வில்வித்தையை சிறப்பாக பிரயோகிப்பதைக் கண்டு தாம் பெருமைப்படுவதற்கு பதிலாக கவலையில் ஆழ்ந்து விட்டீர்களே. ஆச்சாரியரே, கவலை மட்டுமல்ல, பயமும் உள்ளது. அர்ஜுனன் என்று பயங்கரமாக போர் புரிவதை பார்த்தால் என் மனதிலே என்ன தோன்றுகிறது? வீரனான அர்ஜுனன் கங்கை மைந்தன் பீஷ்மரை வதம் செய்ய சபதம் செய்திருப்பதாக தோன்றுகிறது.